எதுக்காக கூட்டிருக்கீ பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன என்ன வெங்காய விளக்கமாத்து கட்டு இருந்தா எனக்கு என்ன ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. சீர்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர்மன் அவர்கள் வாழ்வுரிமை கட்சி வேலூர்மன் கூட போராட்டம் பண்ணி இருக்காங்க. நம்மளே பாக்குறோம் அந்த நிகழ்ச்சியில அடிக்கடி. இப்ப நான் இது ரெண்டுக்கு கூட்டியிருக்கேன், நீங்க பிக் பாஸ் ஏன் போறீங்க? நீங்க அதை ஏன் பாக்குறீங்க? நான் அந்த கருத்தை பாக்குறதே இல்லை. எவனோ அவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணி எல்லாம் போய் எங்க பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல புறந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் பாக்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்க. சன் டிவியில அந்த நேரத்தில் என்னப்பா ஓடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில் அதுதான் காட்டுறாங்களோ. அந்த கரும்பு ஏங்க பார்க்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியாக இருக்கும். ஏதோ அவங்க பொழப்ப ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டிருக்கீ பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன என்ன வெங்காய விளக்கமாத்து கட்டு இருந்தா எனக்கு என்ன? அவங்க சம்பாதிக்கிறாங்க. சமூகத்தை இதுதான் சீரழிக்குது. பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது. இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படித்தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இதை ஆரம்பித்தேன், டிப்டாப் தமிழான்னு. அது அந்த ஒரு சகோதரர் தான் அந்த யாருப்பா அவர் பேர் இப்போ ஆதி தமிழத்தை கொச்சியாக தமிழாக சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பித்து அதுலேயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூணையம் தெளிவாக வரும். அது அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது. அதே பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமைதான் விஜய்க்கு ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க ஒரு சம்பவம் நடந்தது அப்படி ஒன்று எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான ஃபோன் உங்கள் புண்ணியத்தில் அவ்வளவு ஃபோனு தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அதை நினச்சி நான் சொல்லலை. ஆனால் அந்த மனிதன்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. 10 படம் நடித்தேன், வெளியோலிலாம் நடித்தது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவாக பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடித்தவன். அதனால் அது ஒரு கற்பனையான உலகத்தில் அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்கள், நீங்கள் தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்போ நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்கே விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விஷமாகி கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு வருது, கொய்யாக்காய் எவ்வளோ பெருசு வருது, பப்பாளி இவ்வளோ பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு மக்களோட மக்களாக போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காக தான் அவர் வருவார் ஒரு இதுக்காக. அதனால் இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க அடிங்க. சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவ்வளோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தானத்து மனசு இல்லமோ அவர் நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது.